கேள்வி பாருங்க. இரண்டு ஒழுங்கான அறுகோணிகள் இணைந்திருப்பதை காட்டுகின்றது. ரெண்டு ஒழுங்கான அறுகோணி இணைந்திருப்பது. ஒழுங்கான அறுகோணினா உங்களுக்கு தெரியும். ஒழுங்கான அறுகோணினா எப்படியான பண்புகள். இரண்டு ஒழுங்கான அறுகோணிகள் இணைந்திருப்பதை காட்டுகின்றது. கோணம் எக்ஸை காண்க. இதான் கோணம் எக்ஸ். இந்த கோணம் எக்ஸை காண்க. எங்க பாப்போம் யார் செய்வது. கோணம் எக்ஸை காண்க. ஆன்சர் சொல்லுங்க. டைப் பண்ணி அனுப்பதாவது எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுதான் ஆன்சர் சொல்லுங்க சார். சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க. 60 பாகை சார். 60 பாகை. வேற ஆன்சர் லேசான கேள்விதான். வேற ஆன்சர் எது இருக்கா? 60 பாகை. வேற பிள்ளை ரைட். 60 சரியான ஆன்சர் என்ன? ரைட். மற்றவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லணும் பிள்ளை. ரைட். இங்க பாருங்க. இப்ப ரொம்ப நம்ம இதை பார்த்தோம்னா ஒவ்வொரு கோணங்கள்லாம் காணணும்னு தேவையில்லை. ரைட். கண்டாலும் பிரச்சனை இல்லை, காணவும் தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு அறுகோணில ஒரு பக்கத்துல ஈட்டம் எல்லா பக்கமும். ரைட். இந்த மாதிரி ஈட்டம் வைக்கிறேன். ரைட். நமக்கு எத்தனை புறக்கோணம் இருக்க போகுது? எத்தனை புறக்கோணம் இருக்க போகுது? ஒரு அறுகோணின்னு எடுத்துக்கிட்டா 6 புறக்கோணம் தான் இருக்க போகுதுன்னா. ரைட். ஆகவே புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 360 பாகை. ரைட். புறக்கோணத்தின் கூட்டுத்தொகை வந்து 360 பாகை. அது ஒழுங்கான அறுகோணி சொல்லிட்டாங்க. அதனால என்ன செய்யறோம்? 6 புறக்கோணங்கள் செய்யும். ரைட். ஆகவே ஒரு புறக்கோணம் வந்து 60 பாகை. இப்படி ரைட். ரைட். இப்ப அடுத்த ஒரு கேள்வி சொல்றேன். அடுத்த ஒரு கேள்வி சொல்றேன். நல்லா பார்க்க எழுதிக்கங்க. அடுத்த ஒரு கேள்வி சொல்றேன். பல்கோணி ஒன்றின் ஏதாச்சும் ஒரு பல்கோணி ஒன்றி அகக்கோணம் ஒன்றின் கூட்டுத்தொகை. அகக்கோணம் ஒன்றின் பெருமானம் 135 பாகை ஆகும். பல்கோணி ஒன்றி அகக்கோணம் ஒன்றின் பெருமானம் 135 பாகை ஆகும். ரைட். அப்பல்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கை. ஒழுங்கான பல்கோணி ஒன்றின் அகக்கோணம் ஒன்றின் பெருமானம் 135 பாகை ஆகும். அதன் பக்கங்களின் எண்ணிக்கை அது. அகக்கோணம் ஒன்றின் பெருமானம் 135 பாகை ஆகும். பக்கங்களின் எண்ணிக்கை அது. ஏதாச்சும் பல்கோணி இருக்கும். அகக்கோணம் ஒன்றின் 135 பாகை. எத்தனை பக்கங்கள் இருக்கு? எத்தனை பக்கங்கள் உண்டு? சார் சொல்லுங்க. 8 பக்கங்கள் சார்.
ஒப்புங்கள். வேற ஆன்சர் ஈஸியான கேள்வி பிள்ளைகள். ரைட், லேசானதுதான். ரைட், 8 சரியான ஆன்சர். ரைட், ஓகே. பாருங்க 8 எப்படி வருவீங்க. ரைட், ஏன்னா பிள்ளைகள் பாருங்க, ஒரு புறக்கோணம் ஒன்றின் பெருமானம் 135னா ஒரு அகக்கோணமும் ஒரு புறக்கோணமும் ஒரு நேர்கோட்டில தான் இருக்கு. ரைட், 8 சொன்னவங்க ரைட். ரைட், ஒரு புறக்கோணமும் ஒரு அகக்கோணமும் ஒரு நேர்கோட்டில இருக்கு. நேர்கோட்டில் 180 ஆகும். ரைட், அப்ப உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு ஏன்னா இது 135 ஞாபகம் எந்த ஒரு கோட்ல இருக்கு. ரைட், இப்ப நமக்கு தெரியும் மொத்த புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை எப்பயுமே அது மாறாது. புறக்கோணங்களின் எந்த ஒரு பல்கோணியா இருந்தாலும் சரி, புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 360 அது மாறாது. ரைட், அது எப்பயுமே எத்தனை புறக்கோணம்ன்றது வரப்போகுது. பிரிக்கிறோம். எத்தனை புறக்கோணம்? 8 புறக்கோணம். ஆகவே 8 புறக்கோணம்னா 8 அகக்கோணம் இருக்கு. ரைட், 8 அகக்கோணம் இருக்கு, 8 பக்கங்கள் இருக்கு, எல்லாமே அதுதான். ஏன்னா ஒரு பல்கோணி எடுத்துக்கிட்டா அதுல வந்து பாருங்க கோணங்கள், அகக்கோணங்கள் 8 இருக்கும், புறக்கோணம் 8 இருக்கும், பக்கம் 8 இருக்கும். ரைட், ஏதாச்சும் ஒரு எந்த ஒரு பல்கோணினாலும் பக்கம் அந்த எண்ணிக்கையெல்லாம் எப்படி இருக்க போகுது? காமனா இருக்க போகுது. ரைட், ஓகே. இந்த மாதிரி கேள்வி வந்தா அடுத்துக்குள்ள நல்லா பாருங்க. ரைட், இந்த கேள்வி நல்லா பாத்துங்க. ஏனும் இடத்திலிருந்து ஒரு கார் வந்து ஏனும் இடத்திலிருந்து எக்ஸ் எனும் கார், நல்லா பாத்துங்க. ஏனும் இடத்திலிருந்து எக்ஸ் எனும் கார் 45 km/h எனும் கதியில் 10 மணிக்கு புறப்படுது. 10 AM புறப்படுது. ரைட், ஓகே தானே? ஏல இருந்து 45 km/h வேகத்துல ஒரு கார் வந்து 10 மணிக்கு புறப்படுது. ரைட், ரைட். பில இருந்து 60 km/h வேகத்துல வையனும் கார் என்ன செய்யுது? ஏ நோக்கி புறப்படுது. ரைட், இந்த அம்புகுறி பாருங்க. ஏ வந்து பி நோக்கி புறப்படுது, பி வந்து ஏ நோக்கி புறப்படுது. ஓகே தானே? எத்தனை மணிக்கு? 10:45. ரைட், 10:45 AM. இந்த ஏக்கு பிக்கு இடையிலான தூரம் வந்து 340 கிலோமீட்டர். ஏக்கு பிக்கு இடையிலான தூரம் வந்து 340 கிலோமீட்டர். நல்லா பார்த்துங்க. ஏழு 40 போது 60 இல்லை. இங்க 10 மணிக்கு, இங்க 10:40. இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 340 கிலோமீட்டர். எனக்கு இந்த 2 வாகனமும் எக்ஸ், Y சந்திக்கும் நேரம் யாரு பார்ப்போம். எக்ஸ், Y சந்திக்கும் நேரம் என்னன்னு எங்க பாபு யார் ஆன்சர் பண்றாங்க?
Okay, Brian, finish. கேள்வி விலங்குனா இப்படி கேளுங்க. கேள்வி விலங்குகளை இப்ப கேள்வி பண்ண கேள்வி விலங்குனா கேள்வி. ரைட். நீங்க ஆன்சர் பண்ணதுனால தான் கொஞ்சம் சின்ன விஷயத்துல இருந்து போறேன், லேட்டானதுல இருந்து. ரைட். அதனால இப்ப சரி எனக்கு ஆன்சர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். ஓகே, நிலுக்தன் ஓகே. 3 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னா வேற பிள்ளை வேற ரைட். பாவங்களே. ரைட். கேள்வி கேட்டு நான் என்னன்னா, ரைட், கேள்வி கேட்டு பாருங்க. ஏயில இருந்து ஒரு கார் வந்து 45 km/h 10 மணிக்கு புறப்படுது. ரைட். பியில இருந்து ஒரு கார் என்ன செய்யுதுன்னா 60 km/h 10:40 புறப்படுது. ரைட். இந்த ஏக்கு பிக்கு இடையில உள்ள தூரம் வந்து 340 km. ரைட். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் சும்மா அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி வந்து இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ரைட். பாருங்க. ரைட். இப்ப நம்ம என்ன செய்வோம்னா லேசா 45 km/h என்னன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹவர்ல 45 km அவர். ஆகவே 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 11 மணிக்கு 45 ரைட். அப்ப இந்த இடத்துக்கு வந்துருவாரு அவரு. 11 மணிக்கு இன்னைக்கு வந்துருவாரு. இவர் 11 மணிக்கு என்னைக்கு இருப்பாரு பாப்போம். இவர் 11 மணிக்கு என்னைக்கு இருப்பாரு. 15 நிமிஷம் தான் போவாரு 11 மணிக்கு. ரைட்டா. இவர் ஒரு ஹவர்ல 60 km போறாரு. இவர் ஒரு ஹவர்ல 45 km போறாரு. ஓகே. இவர் ஒரு ஹவர்ல 60 km போறாரு. அப்ப பாருங்க 15 நிமிஷம்னா அவர் ஒரு ஹவர்ல அவரு ஒரு ஹவர்ல 60 km போறாரு. அரை ஹவர்ல நம்ம பார்ப்போம் 30 km. காவர்ல 15 km. இந்த காவர்னா 15 நிமிஷம் தானே. ரைட். அவே 15 km போவாரு. அவை 15 km போவாரு. ரைட். அப்ப ரெண்டு பேரும் எவ்வளவு நெருங்குறாங்க. 340 340 இது ரெண்டே கொடுத்தாரு. 340. இவர் 45 வந்துவாரு 11 மணிக்கு. இவர் 11 மணிக்கு 15 km வந்துருவாரு. அதே 60 km ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துருவாங்க. வந்துட்டா பாருங்க 280 km தான் இருக்கு. 280. ரைட். 280 km. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா அடுத்த ஒரு ஹவரே போடலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்த ஒரு ஹவரே போடலாம், அடுத்த ஒரு ஹவரே போடலாம். ரைட். அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே இருக்க இல்லாதுன்னா எத்தனை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப டைம் ஒண்ணா ஆகுங்க லேசு. உங்களுக்கு இந்த கணக்கு செய்யறதுக்கு டைம் ஒரே இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் கதி சமன் மத்த மாதிரி செய்யலாம். ஒரு ஹவர் குறைச்சு செய்யலாம். நீங்க அப்படி செய்ய 9 தானே. உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும் தெரியாது தானே. சின்னதா இருக்கனால ஓகே. ஆனா பெரிய தூரம்னா இப்படி செய்யணும். பதிசமன் தூரத்தின் நேரம் தானே. தூரம் நேரம் இது ரெண்டுமே சந்திக்கிறப்ப நேரம் சமனா இருக்கும். டி சமன் டீல சமன் இது அப்போ 11 மணில இருந்து டி சமன் டீல ரெண்டும் சந்திக்கணும் அப்போ. ரைட். ஆகவே கதி தெரியும் ஒரு 45 இவருக்கு பாய்க்கிறேன். கதி 45 km. 45 km. தூரம் வந்து பாருங்க. இது தூரம் வந்து நான் வச்சு எக்ஸ் தூரம் போயிடுச்சு. ரைட். இவர் வய தூரம் இவர் வய தூரம் வராது. எக்ஸின் கீழ் டி நேரம். அவை எக்ஸ் சமன் எவ்வளவு 45 டி. ஒரு ஆள் இருப்பாரு பாருங்க. இப்ப அடுத்து இவரை எடுக்கிறோம்.
கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். அதாவது கதிபாலன் எவ்வளவு மீட்டர் வருது? 60 கிலோமீட்டர். தூரம் வந்து y, நேரம் வந்து t. நேரம் மாறாது, சந்தைக்குள்ள நேரம் ஒண்ணு தானே. ஆகவே 60 t சமன் y. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்ப x y கூட்டினா உங்களுக்கு தெரியும், x y சமன் 45 t சாக 60 t. நேரம் முடிச்சு. x yங்கிறது தெரியும் வந்து 280 சமன் 105 t. அவங்க சந்திக்கிற எவ்வளவு எத்தனை அவர்ல சந்திக்கணும் பார்ப்போது. 280 உங்களுக்கு தெரியும், 105 பெருக்கப்படுது, இந்த பக்கம் பிரிக்கிறது. சரி, நல்லா பாருங்க என்ன செஞ்சிருப்பாங்க. நேரத்தை கண்டுபிடிச்சிருப்பேன். இப்ப 11 மணிக்கு ரெண்டே காங்குறேன். 11 மணில இருந்து இவர் 45ல எக்ஸ் தூரம் வர்றாரு, இவர் அங்க இருந்து y தூரம் வர்றாரு. ஆனா ரெண்டு பேருக்கும் கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம்ங்கிற ஒரு சமன்பாடு பயன்படுத்துறேன். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம் தானே. ரைட், அவரை பயன்படுத்தக்குள்ள பயன்படுத்தி ரெண்டு பேரோட தூரத்தை கண்டுட்டு ரெண்டையும் கூட்டுறேன். அவன் மொத்த தூரம் எத்தனை எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம 280 இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். ஆகவே நேரம் 280 × 105. அஞ்சாவது போட்டு அஞ்சாவது ஒன்று, இந்த அஞ்சாவது போட்டுனா 556. அப்ப டி சமன் வருது 56 × 21 வருது. இது வந்து நம்ம என்ன வருது, அவர் அவர் அவை நிமிஷத்தை மாற்றணும். நிமிட கணக்கா இருக்கும் அப்படின்ட்டு நிமிடத்துக்கு மாற்றணும்னா நல்லா பார்த்துங்க. டி சமன் 56 × 21 தர 60 நிமிடம். 60ஆல பெருக்கினா உங்களுக்கு என்ன செய்ய போகுது, நிமிடம். நிமிடம் 60ஆல பெருக்கினா 3ஆல பெருக்கு, 3ஆல கொடுக்கணும் 60, 3ஆல கொடுக்கணும் 20, இங்க 7, 7 56 கொடுக்கணும் 1 முறை 8 முறை. டி சமன் 160 நிமிடம். 160 நிமிடம்னா எத்தனை 60 120 2 ஹவர் 40 நிமிடம். என்ன செய்யணும், சின்ன பிள்ளை மாய்க்க 2 ஹவர் 40 நிமிடம். நிமிடத்தை அவருக்கும் மாத்தோம், கிரேட் 5ல இருக்கு. அந்த மாதிரி மாத்தல. அப்ப 11 மணில இருந்து 2 ஹவரும் 40 நிமிஷம். 11 மணி 11 அதோட 2 ஹவரும் 40 நிமிஷம் கொடுக்கணும். 13 40 40 13 40 நாள் சரி, இல்லாட்டி 1:40 PM தான். ஏன்னு போட்டீங்கன்னா இல்ல 1:40 PM தான். ஓகே, இப்படிதான் என்ன செய்யறது. விலங்காட்டி இடவெல்ல உங்களுக்கு விலங்காட்டி இடவெல்ல கேளுங்க. இந்த மாதிரி கணக்கு வந்து என்ன செய்யலாம். ஓகே ரைட். இப்ப நல்லா பாருங்க. ரைட், இப்ப முக்கியமான கணக்கு சொல்ல போறீங்க. ரைட், இதா இருக்கிறேன் நான். எனக்கு ஒரு கதைக்கு டவுட்ல கேள்வி. ஆனா மொத்த கேட்டகரி ரைட் 9 மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் பேருக்கு இருக்கு. டவுட்லாம் கேட்டுக்கணும். ரெக்கார்டிங் பார்த்து திருப்பி செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட். நான் சொல்றேன். ரைட், இங்க பாருங்க. ஒரு வட்டத்தின் பரப்பளவு, ஒரு வட்டத்தின் ஆரை, ஒரு வட்டத்தின் ஆரை 2 மடங்கால் அதிகரிக்கும் போது, 2 மடங்கால் அதிகரிக்கும் போது, ஒரு வட்டத்தின் ஆரை வந்து 2 மடங்கால் அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு எவ்வளவால் அதிகரிக்கும். ஆரை 2 மடங்கால் அதிகரிக்கும் போது பரப்பளவு எத்தனை சதவீதத்தால் எத்தனை சதவீதத்தால் அதிகரிக்கும் சொல்லுங்க. என்ன பாபு, ஒரு வட்டத்தின் ஆரை 2 மடங்கால் அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு எத்தனை சதவீதத்தால் அதிகரிக்கும். எத்தனை மடங்கால் அதிகரிக்கும், எத்தனை மடங்கால் அதிகரிக்கும். 6 2 மடங்கால் அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு எத்தனை மடங்கால் அதிகரிக்கும். அதன் 1வது
ரெண்டாவது அதன் சுற்றளவு வில்லி நீளம் சுற்றளவு அதன் சுற்றளவு இல்லாட்டி வில்லி நீளம் வில்லி நீளம் எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? ஒரு வட்டத்தின் ஆரை 2 மடங்கால் அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு எத்தனை மடங்கால் அதிகரிக்கும்? அதன் வில்லி நீளம் எத்தனை மடங்கால் அதிகரிக்கும்? இதுனா எல்லாமே ஆன்சர் சொன்னாங்க. சொல்லுங்க. என்ன பிள்ளை ஆன்சரை காணும்? இலுக்சன் இதை ஈஸியா செய்யலாமே பிள்ளை. இலுக்சன் மதுசிகா சொல்லுங்க பாப்பா ஆன்சர் என்னன்னு. ரைட் பாத்துருங்க. ரைட் உங்களுக்கு முக்கியமான விஷயம் தேவை. ரைட் உங்களுக்கு வட்ட சம்பந்தமா கிரேட் 9 இருந்தா படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா சிதம்பரம் எக்ஸாம்ல கேள்வி இருக்கனால நீங்க என்ன செய்யறாங்க, வட்டம் சம்பந்தமா அதனுடைய பரப்பளவு வில்லிங் சம்பந்தமா நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் படிக்கணும். ரைட் அது முக்கியமான விஷயம். ரைட் நல்லா பார்த்தாங்க. ஒரு வட்டத்தின் ஆரை ஆறு ஆறுடைய ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கு பையார் வர்க்கம். ரைட் அரை ஆறுடைய ஒரு வட்டத்தின் பரப்பளவு வந்து பையார் வர்க்கம். இப்ப 6 7 ஒப்பமே 6 ரைட் ஓகே இலுக்சன் ஓகே 6 7 ஒப்போம். ரைட் 6 7 இருந்தா அதனுடைய பரப்பளவு என்ன? ரைட் எங்க என்னோட சேர்த்து பார்ப்போம். ரைட் 6 7 இருந்தா அதனுடைய பரப்பளவு என்ன? ரைட் பரப்பளவு பாருங்க பையார் வர்க்கம். அதான் ஞாபகம் பரப்பளவுக்கு வந்து என்னது பையார் வர்க்கம். பைக்கு பதிலாக 22 இது என்னைக்குமே மாறாது. இது என்னைக்குமே என்ன செய்யாது மாறாது. நல்லா பாருங்க இந்த சூத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து என்ன செய்யுங்க பையார் வர்க்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் ஒரு புதுசா இருந்துச்சுன்னா ரைட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட் பைக்கு பதிலாக 22
ஆரை வந்து 7 6 வர்க்கம் இருக்கனால 7 தர 7 ஒரே இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, எது டவுட்னா கேளுங்க என்கிட்ட. இல்ல நான் கடகடன்னு சொல்லிட்டு போயிடுவேன், உங்களுக்கு வரணும். ரைட், ஓகே. நிலுத்தல் ஓகே. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பைக்கு பதிலா 22 இன்ச்சில் 7 6 7 தர 7 7 7 குறிக்கிறோம். ரைட். இப்ப 22 தர 7 154 சென்டிமீட்டர். ரைட். 7 சென்டிமீட்டரே ஒரு வட்டத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட். நல்லா இப்ப 6 14 இந்த கணக்கு செய்யக்குள்ள நீங்க இப்படி செய்ய தேவையில்ல. இது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றதுக்காக வேண்டிய அது செஞ்சு பார்த்து நல்லா பார்த்து. ரைட். இந்த கணக்கு செய்யறதுக்கு வேற முறை இருக்கு. ரைட். இது லேசா டக்குது. எனக்கு 45 நிமிஷத்துல நீங்க 25 கணக்கு செய்யணும். அப்ப அதுக்கு போஸ்ட் மெத்தட் நிறைய தேவை. இப்படி செஞ்சீங்கன்னா லேட் ஆகும். ரைட். பரவாயில்ல, பார்ப்போம். இங்க பாருங்க. ரைட். 6 14 வைங்க. 5 வட்டத்தின் பரப்பளவு 5 இருக்கும் தானே. 6 14 இருந்தா 5 பாலா 22 7 6 வந்து 14 தர 12. 6 14 தர 12. இப்ப நம்ம இந்த 7 14 எடுத்து 44 தர 14. ரைட். 56 ஆரம்பிச்சோம். 14 56 வரும். 61 சரியா? 5 மிச்சம். ரைட். 56 60. ரைட். இங்க பாருங்க, 6 இங்க போட்டு 7 இங்க 6 அதனுடைய 2 மடங்கு 14. ரைட். இப்போ ஒரு பரப்பளவுல விளங்கி இருக்கும். இப்போ ஒரு வட்டத்துக்கு எப்படி பரப்பளவு காண்கிறது விளங்கி இருக்கும். ரைட். இங்க பாத்தீங்கன்னா எத்தனை மடங்கு பாத்தீங்கன்னா 154 6 2 மடங்கு 5 விட வருது. இங்க 616 வருது. எத்தனை மடங்கு பாருங்க. எத்தனை மடங்கு பிரிங்க? 616 4 மடங்கு. 4 மடங்கால அதிகரிக்குது. ஓகே. இது இப்படித்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரைட். எப்படி இங்க 16 வருஷமா இருந்தது 6 2 மடங்கு ஆகுது. 6 வந்து 2 16 வருஷம் 2 வருஷம் 6 2 மடங்கு ஆகுது. ரைட். இங்க 16 வருஷம், இங்க 2 வருஷம்னா 2 வருஷம் 4 6 வருஷம். 16 வருஷம் இங்க 4 16 வருஷம். எத்தனை மடங்கு? இங்கே நீங்க போட்டுடலாம். 4 மடங்கால் அதிகரிக்கும். இப்படி டைரக்டா போகும். ரைட். நல்லா பாருங்க. உங்களுக்கு ஓரளவு வரைக்கும் இந்த கணக்கு போய்கிட்டு தான் இருக்கும். ரைட். இந்த கணக்குல ஒரு கணக்கு கட்டாயம் வரப்போகுது. பட்டத்தோட சம்மந்தப்பட்டு கட்டாயம் ஒரு கணக்கு வரப்போகுது. நல்லா பார்த்துருக்கு. இதுல இருந்து விலங்குல ரெண்டாவது இதுல ஏதாச்சும் விலங்கல இப்ப சுற்றளவுக்கு வரப்போறேன். பரப்பளவு முடிச்சுட்டு தான் சுற்றளவுக்கு வரப்போறேன். சுற்றளவுங்கிறது இல்லைங்க. இங்க இருந்து சுத்தி வரப்போகுது. இப்போ வந்து கண்கள் வந்து பரப்பளவு உள்ளுக்குள்ளதான் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பெயிண்ட் அடிக்கணும். ரைட். ரைட். இங்க சுற்றளவு எத்தனை மடங்காலும் அதிகம். ரைட். ஓகே தானே? இவங்க எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆகவே இதா இருக்கிறேன் பரப்பளவு. அப்ப நல்லா பார்த்துங்க. 6 2 மடங்கால் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவு என்ன நடக்கும்? 4 மடங்கால் அதிகரிக்கும். இப்போ பரப்பளவுக்கான சூத்திரத்தை சொல்லி உங்களுக்கு பரப்பளவுக்கான இந்த கணக்குகள் நான் தரேன் உங்களுக்கு. உங்களுக்கு கணக்குகள் கொஞ்சம் தர்றேன். பயிற்சி. இப்ப வில்லி நீளம் வந்து இதுக்கு ஒரு சூத்திரம் உண்டு. 2πr. 2πr. ரைட்டா? உங்களுக்கு ரேடியனுக்கு மாத்துறது ஒரு கோணத்தை ரேடியன்ல உள்ளது உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் என்ன இங்க போட்டிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப். ரைட். அதாவது ரேடியன் சம்பந்தமா எப்படி, ஏன்னா நீங்க பாகைத்தனை படிக்கிற நம்ம ரேடியனா இருக்கும். அதை கொஞ்சம் பாருங்க. இதுக்கு இன்னொரு முறை நான் சொல்லி தர்றேன். இப்போதைக்கு இதை பார்ப்போம். ரைட். அதாவது 2πr 6 6 கூட அதனுடைய வில்லி நீளம் வந்து 2πr இருக்கும். ரைட். இங்க
ஆறு 7 சென்டிமீட்டர் நோக்கும். 6 7 2 5 பல்ல 25 7 6 7 எவ்வளவு வருது? 44 சென்டிமீட்டர். ஏன் சொல்லுங்க. இந்த கால் வலிக்குது ஏன் என்ன பேர் விலங்குல ரைட் பார்ப்போம். ரைட் இங்க 2 பை ஆர் 6 14 இருந்தா இதனுடைய வில்லிங்களா என்னன்னு பார்க்க போறோம். ரைட் 2 5 பால 25 7 செம ஆன்பிரியா கழட்டிட பாரு 7ல ஒரு முறை 2 முறை அது 88. ரைட் பாருங்க எத்தனை மடங்கு? 2 மடங்கு. ரைட் ஏன்னா இங்க 2 பை ஆர் இருந்தது 2 பை 2 ஆரா அதிகரிச்சிருக்கு. அப்ப இங்க 2 பை ஆர் இங்க 2 2 பெருக்கலாம். ஆக எத்தனை மடங்கு? 2 பை ஆர் 4 பை 2 2 மடங்கால் அதிகரிக்கும். நல்லா பாருங்க. பரப்பளவு வந்து 4 மடங்கால் அதிகரிக்கும். அதனுடைய வில்லி நீளம் 2 மடங்கால் அதிகரிக்கும். ரைட் இதை கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்துக்கணும். ரைட் இப்ப நான் சொல்ற கணக்க எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பாருங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சுக்கிட்டு இது பாடத்துல உள்ளதா? ரைட் இது உங்களுக்கு பாடத்தோட தொடர்புபட்ட கணக்கு உள்ள உங்களுக்கு இந்த சுற்றளவு பரப்பளவு விளங்குறதுக்காக ரைட் நல்லா பாத்துக்கீங்க. இது ஒரு விரிப்புரை 120 பாகை 21 சென்டிமீட்டர் ஆரை. ஒன்னாவது கேள்வி ஏ பி வகுப்பு ரைட்டா வில் ஏபி நீளம் வில் ஏபி நீளம் யார்? ஒன்னாவது. ரெண்டாவது இப்ப ஆராய்ச்சி சுற்றளவு யாரு? மூணாவது இப்ப ஆராய்ச்சி பரப்பளவு யாரு? எங்க பாபு 3 கணக்கு வந்திருக்கேன். 3 ஆன்சர் சொல்லுங்க பாபு. சார் நான் சொல்லுங்க. 120 பாகையா சார்? 120 120
எங்க ஆன்சர் ஃப்ரெண்ட் கிரேட் 9 சிதம்பரம் எக்ஸாம் பேப்பர் எடுக்கணும்னு எனக்கு அந்த சொன்ன பே பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. அப்பதான் எல்லா ஃபேமிலியில தான் இருக்கலாம். கிரேட் 9 யாருன்னு எனக்கு பார்த்து அந்த பிள்ளைங்க கிளாஸ் ஃபீஸ் அந்த பேப்பர் காசு போடாதவங்க போகணும் கட்டாயம். நாளைக்கு போட்டுருக்கு. ரைட் ஃபினிஷ். ரைட். ரைட். இந்த பிள்ளை 44 86 நிலுக்சன் ஓகே. மற்றவங்க ஒருத்தர் ஓகே. ஓகே. பவித்ரா கொஞ்சம் பாருங்க பாபு. கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் பாருங்க. ஓகே பிள்ளை பார்ப்போம். நிறைய பேர் பாருங்க. இதுக்கு ஒரு முறை 2 முறை சொல்லிட்டாங்க. 2 முறை சொல்லிட்டாங்க. கவனமா பாருங்க. ஓகே பாருங்க. அதாவது
அதாவது வில்லி நீளம். ஒரு தெரியும் ஒரு வட்டமா இருந்தா அதனுடைய வில்லி நீளம் வந்து 2πr. ஒரு வட்டமா இருந்தா அதனுடைய வில்லி நீளம் வந்து 2πr. ஓகே, இது வந்து உள்ள ஒரு வட்டம் இல்லை, இது ஒரு RH ரே. என்ன, இது ஒரு RH ரே. அப்படின்னா 360 பாகையில இவர் வந்து 120 பாகை தான் இருக்குது. அப்ப இது வந்து பாருங்க முழு வட்டத்துல 1/3 வட்டம் அப்படித்தானே. முழு வட்டத்தை 3ஆ பிரிச்சாதான் இந்த போட்ட RH. அதாவது 21 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு பெரிய வட்டம் தான். அந்த வட்டத்துல 1/3 பகுதி தான் நான் கொடுத்தேன். அது அந்த 1/3 பகுதிக்கான வெளியில் ஊட்டிலோட பிரிக்க முடியும். அவ்வளவுதான். ஆகவே 1/3 தர 2 பைக்கு பாலா 22/7 6 வந்து 25. ஒரு சுருக்கத்துக்கு லேசமாக நான் கணக்கு போட்டுருக்கேன். ஒரு சுருக்கத்துக்கு லேசா போட்டுருக்கேன் பாருங்க. 7 25 3 இந்த 3 சுருக்கேன். இப்ப 44 சரி 44 சென்டிமீட்டர். இது வந்து வில்லி நீளம். ஏசி வில்லி நீளம் தான் 44. ஓகே, ரைட். அது சுத்தளவுனா என்னன்னா சுத்தி உள்ளதை கூட்டல் 21 விட்டு 21 தானே 21. அதை 44 21 அதை இடத்தை படிப்பாங்க 6 86. சுத்தளவு முடியும். சுத்தளவு என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சு. அடுத்து பாருங்க பரப்பளவு. பரப்பளவு லேசா பரப்பளவு அதே மாதிரி 1/3 முழு வட்டத்துக்கு பையார் வட்டம். இது வந்து 1/3 வட்டம். 3ஆ பிரிச்சாங்க அது 1/3 பைக்கு பார்த்தா 22/7 தர 6 வந்து 21 தர. அப்ப இது உங்களுக்கு விளக்கம் வந்து 7 23 3 இப்படி இன்னொரு சமன்பாடு சொல்லிட்டாங்களாம். அந்த சமன்பாடுக்கு என்ன வேணும்னா இது 120 பாகை 6 என்ன தெரியணும். இந்த 120 பாகைய 6 என்ன தெரியணும். அது அப்படி படிக்கிறது ரொம்ப லேசாகும். நம்ம அப்படி படிக்கிறது இல்லை, அப்படி படிக்கிறது இல்லை. ஆனா உங்களுக்கு சிதம்பரம் எக்ஸாமுக்கு அந்த மெத்தட்ல கேள்வி வரும். ஏன்னா 6 எண் இப்ப அடுத்த கேள்வி அடுத்த கேட்க போறேன். அடுத்த கேள்வி இந்த கேள்வியோட தொடர்புபட்ட கேட்க போறேன். 6 எண் அப்படிங்கிறது வந்து 360 பாகையை சொல்லுவோம். நம்ம 2πr என்று சொல்லுவோம். 360 பாகை என்ன செய்வோம் 2πr என்று சொல்லுவோம். ரைட், தெரியும் 360 பாகைனா 2πr. இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க கொஞ்சம் பாருங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க. 180 பாகைன்னு சொல்றது வந்து பை. அப்ப உங்களுக்கு தெரியணும் இது வந்து பாகையில இருக்கு. ஆரையன்னு சொல்லுவாங்க. அது 120 பாகை எத்தனை ஆரையம் யாராச்சும் 120 பாகை எத்தனை ஆரையம் 120 பாகை எத்தனை ஆரையம்? உத்தரவு இல்லையா? அந்த வீடியோவை யாருமே பார்க்கலன்னா எல்லா வீடியோ பார்க்கணும். 2 இல்ல 160 பாகை வந்து 2πr. 180 பாகை வந்து πr. அப்படின்னா 120 பாகை எத்தனை ஆறு? உங்களுக்கு தான் கஷ்டப்படும் கொஞ்சம் லேசான போறேன். இந்த எக்ஸாம் 9 எக்ஸாம்ல 9 எக்ஸாம் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் டஃப்பா இருக்கனால கொஞ்சம் நல்ல விஷயங்களை செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் உங்களுக்கு அதுல மெடல்லாம் எடுக்கிறது நல்ல சான்ஸ். நீங்க பொறின் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆசையை காத்தே படிக்கிறதுக்கு தான். சொல்லுங்க 120 பாகை எத்தனை ஆறு? 120 பாகை எத்தனை ஆறு?
பாருங்க 360 பாகை 2πr என்ன ரைட். அது மூணாவது பிக்சர் வந்து 120 அதை நம்ம மூணாவது 2π கீழ் 3 120 பாகைங்கிறது இந்த கோணத்துக்கு பதிலா நான் 120க்கு பதிலா நான் ஒரு தரலாம் 2π கீழ் 3 அப்படின்னு தரலாம். ரைட். இப்ப வில்லிங்கில தாங்கிறதுக்கு இன்னொரு சமன்பாடு சொல்றேன். ஆர் தீட்டா என்னது ஆர் தீட்டா, அதாவது ஆரையும் இந்த கோணத்தின் அளவையும் பெருக்குனா உங்களுக்கு வில்லி நிலம் வந்துடும். அவ்வளவுதான் விஷயம். பாருங்க, இந்த ஆரையும் 621 ரைட். இந்த அளவும் இந்த கோணத்தின் அளவும் அதால பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வில்லி நிலம் வந்துடும். ரைட். கோணத்தின் அளவை நீங்க எதுல கொடுக்கணும்? ஆரையன்ல கொடுத்தீங்கன்னா வேலை முடியும். அப்ப இந்த ஆரையன்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த ஆர்த்திகா ஈஸியான சமன்பாடு இதை போட்டே செய்யணும். ரைட். நம்ம அப்படி படிக்க மாட்டோம். ரைட். ஆனா இப்படி போட்டு செய்யறது ரைட். இப்ப தீட்டா பாத்தீங்கன்னா 2π கீழ் 3. உங்களுக்கு அந்த அர்த்தத்தை வரப்போகுது. ரைட். 3ஐயும் 7 ரைட் 14 பை பைக்கு பதிலா 22 இன்க்ரீஸ் போட்டு நீங்க அப்போ செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. ரைட். சரி பையிலே கொடுத்தாலும் சரி இப்படி நீங்க செய்யலாம். ஓகே. இதான் ஆரை என்ற விஷயம். ரைட். அப்ப 360 பாகைகளா ஞாபகம் வச்சு 2πr அவை ஒரு பாகை வந்து பாப்பங்க சொல்லுவாங்க 360 பாகை 2πனா ஒரு பாகை எத்தனை அரை. இதெல்லாம் போல முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து கேட்க போற உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று பாருங்க. ஒரு பாகை அதாவது 360 பிரிக்கிறோம்னா 2π 360 பிரிச்சா ஒரு பாகை வந்து பையின் கீழ் 180. ஒரு பாகை வந்து பையின் கீழ் 180. ஓகே தானே? இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ரைட். இப்ப நான் அடுத்த கேள்வி ஒன்று கேட்கிறேன். ரைட். சிதம்பரம் ஐக்கியம்ல கிரேட் 8க்கு வந்த கேள்விதான் கேட்க போறேன். கிரேட் 8க்கு வந்த பாஸ்ப கேள்வி தான் நான் உங்களுக்கு கேட்க போறேன். இதை நான் நினைக்கிறேன். இதுல இருந்து விலங்குல ஒன்று பிரச்சனை அந்த கேள்வி, இதுல இருந்து விலங்காதுன்னா கேள்வி. என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், மணிக்கூடு இருக்குதானே? மணிக்கூடு இருக்கானே 12 6 3. இதுல செகண்ட் முள்ளு இருப்பாரு, மணிக்கால முள்ளு ஒண்ணு இருப்பாரு, நிமிடம் முள்ளு ஒண்ணு இருப்பாரு, நிமிடம் முள்ளு ஒண்ணு இருப்பாரு, இன்னொருத்தர் இருப்பாரு செகண்ட் முள்ளு இருப்பாரு. செகண்ட் முள்ளு எனக்கு சொல்லுங்க, மணிக்கூடு ஒன்றினது செகண்ட் முள்ளின் கோண வேகம் யாது? மணிக்கூடு ஒன்றினது செகண்ட் முள்ளின் கோண வேகம் யாது? எங்க பாபு யார் ஆன்சர் சொல்றாங்க? மணிக்கூடு ஒன்றினது செகண்ட் முள்ளின் கோண வேகம். ரைட்டா? இதுல இருந்து பாருங்க, உங்களுக்கு அந்த புதுசா வந்தவங்க இப்படியே தொடர்ச்சியா படிங்க. ரைட். எக்ஸாம் நெருங்கிட்டு இப்படியே தொடர்ச்சியா படிங்க. ஒவ்வொரு கணக்கை என்ன செய்யுங்கன்னா, இது முதல்ல இருந்து இல்ல, இப்ப இந்த கணக்குக்கான விடையை நீங்க சொல்லுங்க. ரைட். நான் ஒவ்வொரு கணக்கும் புதுசா முதல்ல இருந்தா சொல்லித்தர போறேன். ரைட். அதனால நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, புதுசா இருந்தா பயப்பட தேவையில்ல. இந்த ரெக்கார்டிங் எல்லாமே உங்களுக்கு தர போறேன். ரைட். அது இல்லாம எவ்வளவு பழைய வீடியோவெல்லாம் முதல்ல இருந்து இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு. ரைட். அதுல நீங்க போயிட்டு முதல்ல இருந்து என்ன செய்யலாம்னு கேட்டா
ஒவ்வொரு வீடியோ படிச்சு கணக்கெல்லாம் எழுதுங்க. ஒரு பெரிய புக் ஒன்று வச்சுக்கோங்களே, புக் ஒன்று வச்சு ஒவ்வொரு கணக்கையும் எழுதுங்க. அதுல எழுதி ஒவ்வொரு கணக்கையும் திருப்பி 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 பாருங்க. ரைட், உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ரைட், என்ன சொல்லுங்க பார்ப்போம். செகண்ட் முள்ளி, மணிக்கூர்ல செகண்ட் முள் இருக்கால, அதனுடைய கோண வேகம். கோண வேகம்னாவே புதுசா தான் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து என்னன்னு சொல்றேன், கோண வேகம்னா என்னன்னு சொல்லித்தரேன். இந்த கணக்கு நீங்க யோசிங்க. ரைட், ரைட், இந்த கணக்கு கொஞ்சம் யோசிங்க. ரைட், வேகம்னா உங்களுக்கு தெரியும், வேகம் சமன் வேகம். ரைட்டா, இடப்பெயர்ச்சி மாற்று வீதம், இடப்பெயர்ச்ச நேரத்தால பிரிக்கும். ரைட்டா, வேகம்னா அதானே. வேகம்னா என்ன, இடப்பெயர்ச்சி இருக்காது. நீங்க இங்க இருந்து நேரா கொஞ்சம் தூரம் ஓடுறீங்க, 50 மீட்டர். 50 மீட்டர் ஓடுறீங்க, 5 செகண்ட்ல ஓடுறீங்க. உங்களோட வேகம் என்ன? 50 மீட்டர் ஓடுறீங்க, 5 செகண்ட்ல ஓடுறீங்க. உங்களோட வேகம் என்ன? பிடிங்க, 10 80 ரைட். ஓகே தானே பிள்ளைங்க? நல்லா பார்த்து. அதாவது நீங்க ஒரு 50 மீட்டர் நேரா ஓடுறீங்க. ரைட், நேரா ஓடுறீங்க. கதி சமத்துவத்திற்கு நேரம் தானே, அது தெரியுதானே, முதல்ல படிச்சீங்க தானே, கதி சமத்துவத்திற்கு நேரம். அதே மாதிரி இது வேகம், கதிக்கு பதிலா வேகம், தூரத்துக்கு பதிலா எடுப்பேன். தூரம் சொல்றது இப்படி இப்படி கண்டவங்க ஒழிஞ்சு போகலாம். ஆனா வேகம்னா நேரா போகுது. ரைட், மாத்தி எல்லாம் நீங்க போயிடாது. கோண வேகம்னு சொல்றதுக்குள்ள வேகமும் கோண வேகம் என்ன விஷயம்? கோண வேகம் சொல்றது நீங்க ரைட் ஒரு ஓரளவு நேரத்துல சுழன்ற கோணம் எவ்வளவு, அதான் கோண வேகம். கோண வேகம்ங்கிறது, கோண வேகம் அப்படிங்கிறது ஓரளவு நேரத்துல ரைட் சுழன்ற கோணம், சுழன்ற கோணம். ரைட், எவ்வளவு கோணம் சுழறீங்க அதை நேரத்தால பிரிச்சீங்கன்னா இதுதான் கோண வேகம். ரைட், நான் விஷயத்தையே சொல்லி தந்துட்டேன். ரைட், இப்ப என்ன சொல்லணும் பார்ப்போம். என்ன சொல்லணும், செகண்ட் முள்ளின் கோண வேகம் என்ன? ரைட், எங்க பார்ப்போம். செகண்ட் முள்ளின் கோண வேகம் என்ன? இப்ப நான் சொல்லி தந்துட்டேன் கோண வேகத்துக்கு. ரைட், இதுல கெட் பண்ணிக்கணும். நீங்க இந்த விஷயத்துல என்ன செஞ்சுக்கணும், கெட் பண்ணிக்கணும். இந்த விஷயத்த முடிச்சுக்கணும். நீங்க கோண வேகம்னா என்னன்னு சொல்லி தந்துட்டேன். ஓரளவு நேரத்துல சுழண்ட கோணம். ரைட், சுத்துறீங்க. ரைட், புவியின் கோண வேகத்தை கண்டுபிடிக்கலாம். ரைட், அது எப்படி சுத்துது அப்படின்ட்டு புவியின் கோண வேகத்தை நீங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்ப செகண்ட் முள்ளின் கோண வேகத்தை கண்டுபிடிக்காது வேலை. செகண்ட் முள்ளின் கோண வேகம், செகண்ட் முள்ளின் கோண வேகம்.
கண்டுபிடிச்சிட்டியா பிள்ளை? தமிழன் தமிழன் 120 எங்க இருக்கு? பாப்போம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பயப்பட தேவையில்ல. தமிழன் படிக்கணும். பழைய வீடியோல இருக்கு பிள்ளைகள். உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகி கடையில திருப்பி உள்ள வீடியோல எடுத்து கொஞ்சம் கணக்கு தான் செய்யுங்க. குறைஞ்சது ஒரு 500-600 கணக்காக செய்யற மாதிரி கொடுக்க கொஞ்ச நாள்ல. சரியா? மெட்ஸ் அவங்க முடிக்கணும்னா மெட்ஸ்லயே கொஞ்சம் இறங்க. மற்ற பாடத்தை கொஞ்சம் பண்ணிட்டு மெட்ஸ்லயே கொஞ்சம் போன வேகம் தான் போன வேகம் சொல்றத நம்ம சும்மா போன வேகம்னு போடலாம். இல்லாட்டி போன வேகம் போன வேகம் அது குறியீடு போடல. வேகான்னு சொல்லுவாங்க. வேகத்துக்கு வீண் சொல்லுவாங்க தானே. அந்த மாதிரி போன வேகத்துக்கு குறியீடுன்னு சொல்லுவாங்க. கோண வேகம் சமன் சுழந்த கோணத்தின் அளவும் தீட்டா. தீட்டான்னு சொல்றது அது சுழந்த கோணம். எவ்வளவு கோணம் சுழலுது, எவ்வளவு நேரத்துல சுழலுது, அவ்வளவுதான். சிம்பிள். நல்லா பாத்து எவ்வளவு கோணம் சுழலுது, எவ்வளவு நேரத்துல சுழலுது. செகண்ட் மூல் சரியா 12 கிட்ட இருந்து திருப்பி வரக்குள்ள செகண்ட் மூல் வந்து எத்தனை பாகை? 360 பாகை. 360 பாகையில போடக்கூடாது. நமக்கு இங்க போட வேகத்துக்கு நீங்க RN போடணும். அதாவது 360 பாகைன்னு சொல்றது 2πRN. 2πRN. ரைட்? ஆக 2πRN சுழல்றதுக்கு 60 செகண்ட் எடுக்குது. அதான் செகண்ட் மூணுக்கு வேலை. 60 செகண்ட் தானே. அதுல தானே டைமே பார்க்கிறோம். இருந்தாலும் வேகத்தை நம்ம அளந்து வச்சு தேவைப்படும். ஆகவே 2π ரேடியன் சுழல்றதுக்கு 60 செகண்ட் எடுக்கும். இப்ப இதை பிரிச்சுக்கனா 30 பையின் கீழ் 30 ரேடியன் செகண்ட் -1. இப்படித்தான் என்ன செய்வீங்க? கோண வேகத்தை அளப்பீங்க. MS-1 கிடையாது. ரேடியன் செகண்ட் -1 விளங்கி வச்சுக்கணும். ரைட்? இது நீங்க A லெவல்ல படிக்கிறது. ரைட்? ஆனா சிதம்பரம் எக்ஸாம்ல லண்டன் சிலபஸ்ல 8வது படிக்கிற அந்த விஷயத்துல சின்னதா நம்ம வேகத்தை மட்டும்தான் படிக்கணும். ரைட்? ஆகவே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா அதுல சில விஷயங்கள் அழகா நமக்கு நோட் பண்ணிக்கிட்டா நீங்க அட்வான்ஸ் லெவல்ல சயின்ஸ் மேத்ஸ் செய்யறதுக்கு லேஸ் ஆகும். ரைட்? அப்ப இது கொஞ்சம் பெரிய விஷயம் இல்ல. இப்ப நீங்க பைக்கு பதிலா 22 இன்ச்சு வேலை போட்டா வேலை முடியும். 5 இன்ச்சு 30 போட்டாலும் ஒரு ஆன்சர் சரி. பைக்கு பதிலா 22 இன்ச்சு 7 தர கீழே 30 இருக்கு. இங்க பண்றாங்க. பாருங்க எவ்வளவு வந்து 11 15 ரேடியன் செகண்ட் வருது. இந்த வேகத்துல தான் பிளஸ் வருது. எந்த வேகத்துல வருது? இந்த வேகத்துல வருது. நீங்க தப்புல போட்டாலும் சரி. இல்ல இல்ல ஓகே தானே? அப்ப நீ படித்து கொடுத்த விஷயம் இந்த ரேடியன் விஷயம் பார்த்தா ஒரு விஷயம். ரைட்? உங்களுக்கு முடிஞ்ச அளவு பேப்பருக்கு நான் பேப்பரை என்ன செய்யறேன்னு கேட்டா PDF பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு PDF எல்லாத்துக்கும் அனுப்பிடுறேன். ரைட்? கிரேட் 9 பேப்பர் ஒண்ணுமே இல்லை. கிரேட் 9 பேப்பர் எல்லாமே இருக்கு. ரைட்? உங்களுக்கு முடிஞ்ச எக்ஸாம் போறதுக்கு முழுக்க ஒரு 5-6 வருஷம் எனக்கு வெளிநாட்டுலயே இந்த காசெல்லாம் போட்டு உதவிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு வெளிநாட்டுல ஒவ்வொரு பேப்பரையும் ஒவ்வொரு வீடியோ செஞ்சு உங்களுக்கு மட்டும் நான் என்ன செய்வேன்? ரைட்? எல்லாத்துக்கும் கிளாஸ் வர்றவங்க அவ்வளவு பேருக்கு நான் என்ன செய்யலாம்? அனுப்பி விடலாம். ரைட்? அந்த உதவி செய்யலாம். ரைட்? ஓகே. படிய பிள்ளை எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. பை.